Welcome to Ask Education channel. இந்த வீடியோல நாம how to write a recursive function அப்படின்றத பார்க்க போறோம். சோ நம்ம நிறைய recursive functions பார்த்திருப்போம். Factorial, sum, GCD, power. சோ நிறைய functions நம்ம பார்த்திருப்போம். பட் ஆனா அதுக்கான லாஜிக் எப்படி பில்ட் பண்றது and கோட் எப்படி எழுதுறது ஈஸியான மெத்தட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல நான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். சோ அதுக்கு முன்னாடி what is recursion அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ function is said to be recursive if it calls itself. சோ ஒரு function தன்னைத்தானே வந்து கால் பண்ணும்போது நம்ம அதை recursive function சொல்வோம். சோ அப்படி கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். சோ வந்து recursive function பாத்தீங்கன்னா if it calls itself directly or indirectly அப்படின்றது இருக்கு. சோ directly அப்படின்னா என்னன்னா So directly recursive ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So இங்க பாத்தீங்கன்னா the function name is recur. So recurன்னு ஒரு function இருக்கு. அது உள்ள ஒரு set of statements, block of statements இருக்கு. அந்த block of statementsல பாத்தீங்கன்னா there is one more calling statement called recur. So இந்த function வந்து தன்னைத்தானே வந்து கால் பண்ணிருக்கு within its block of statements. அதோட block of statementsலயே வந்து அது கால் பண்ணிருக்கு. So we call this as directly recursive function. And indirectly recursive functionக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So இங்க பாத்தீங்கன்னா a is a function and அது உள்ள ஒரு set of statementsல there is a call to a function b. So b ன்றது ஒரு function. So அதோட call வந்து இந்த a function குள்ள இருக்கு. And b function குள்ள பாத்தீங்கன்னா there is a set of statements. ஆனா அதுல பாத்தீங்கன்னா there is a call for the a function. So a calls b and b calls a. So இப்படி மாத்தி வந்து கால் பண்ணும்போது indirectly வந்து this is a recursive function. So how to write a recursive function அப்படின்றது பார்க்கலாம். So ஒரு recursive function பார்த்தீங்கனாலும் அதுக்கான வந்து ஒரு பேசிக் லாஜிக்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? நம்ம ஒரு லாஜிக் பில்ட் பண்றதுக்கு ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கணும் இல்லையா? So எல்லா recursive functionலயும் பார்த்தீங்கன்னா there will be a base case and there will be a recursive case. So base caseனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். So base case is the stopping case or terminating case. அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்றதுக்காக நம்ம வந்து அதை வந்து we'll break down into simple steps. So நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டே வரும்போது ஃபைனலா ஒரு கட்டத்துல we need to know ஒரு smallest problem and the solution வந்து pre-known இருக்கணும். So அப்பதான் வந்து we will be able to stop the recursive calls and revert back to the previous call. So அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த base condition கொடுக்கணும். So base condition பாத்தீங்கன்னா it is the smallest problem whose solution is pre-known அப்படின்னு இருக்கு. So இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது இந்த base case எதை நம்ம வந்து மென்ஷன் பண்றோம்ன்றது உங்களுக்கு புரியும். And there will be a recursive case in a recursive function. So recursive caseனா என்னன்னா it is the inductive case. அதாவது தன்னைத்தானே கால் பண்ணிருக்கிறது இல்லையா? அதுதான் வந்து we call it as inductive case. And அந்த பாத்தீங்கன்னா inductive caseல நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம்னா it should be the general case of the problem to be solved. So நம்ம எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமோ அதோட ஜெனரல் கேஸ், ஜெனரல் டெஃபினேஷனை தான் வந்து நம்ம இந்த recursive caseல கொடுப்போம். So every recursive function consists of one or more base cases. So in the one or more base cases irkalam and a general recursive case, and that ஒரு general or recursive case இருக்கணும். And a base case is must in every recursive function. இது ரொம்ப important. Base case இருந்தா மட்டும்தான் வந்து at one point of time இந்த recursive call stop ஆயிட்டு it will revert back to the previous calls. அப்படி இல்ல அந்த base case நம்ம கொடுக்கலனா என்ன ஆகும்னா it will continue to execute in an infinite loop. So வந்து கண்டினியூஸா இன்ஃபினிட்டா லூப்ல வந்து அது போயிடும். So we will not be able to get any output from the recursive function. So overview of how recursive function works அப்படின்றத பார்க்கலாம். So first பாத்தீங்கன்னா recursive function is called by some external code. So எப்பவுமே வந்து ஒரு external codeல இருந்து தான் அந்த first call வந்து இந்த recursive functionக்கு வரும். அதுக்கப்புறம் second callல இருந்து தான் அது தன்னைத்தானே கால் பண்ணிக்குமே தவிர அந்த first call will always be from some external code. And the base condition நம்ம கொடுக்கிறோம் இல்லையா? If the base condition is met, then the program gives meaningful output and exits. அப்படின்னா என்னன்னா the base condition வந்து ஒரு கட்டத்துல மீட் ஆகணும். And if the condition is met என்ன ஆகும்னா the program வந்து அந்த இடத்துல இருந்து it will starts reverting back to the previous call. So அதனால we'll get a meaningful output and there is a possibility for the reverse function to exit. So ஒரு கட்டத்துல வந்து அந்த recursive cost வந்து அது வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு only when the base condition is met. Base condition வந்து satisfy ஆகாத டைம்ல என்ன ஆகும்னா there will be the function will do some required processing and then calls itself to
continue recursion. அதாவது இந்த else part, if the base condition is true, otherwise இந்த else part. So base condition true இல்லாத பட்சத்துல என்ன ஆகும்னா the function வந்து அதுக்கான வேலை, அதுக்கு அந்த task என்ன taskோ அதை பண்ணிட்டு and it will call itself in the to continue its recursion அப்படின்னு சொல்றாங்க. So நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் எழுதும்போது உங்களுக்கு தெரியும் what is meant by these two lines அப்படின்றது. So some examples for recursive functions பார்க்கலாம். So sum of n is equal to அப்படின்றது ஒரு recursive function. So we write this recursive function to find the sum of first n natural numbers. And அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா factorial of n. So இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நம்ம n factorial கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த recursive function யூஸ் பண்ணுவோம். And power of a, b பார்த்தீங்கன்னா to find a power b நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு recursive function எழுதுவோம். And GCD of p, q அப்படின்னா to find the greatest common divisor of the two given numbers p and q அப்படின்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு recursive function எழுதுவோம். So இது எல்லாமே examples of recursive functions. So இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ் பத்தி தான் நம்ம வந்து இதுக்கான கோட் எப்படி எழுதுறது, இதுக்கான லாஜிக் எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். So let's write a recursive function. So இப்ப பார்க்கலாம். So function ஓட பேசிக் இதுதான், ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதா இருக்கும். So it should have a function name and function name குள்ள பாத்தீங்கன்னா there should be a if else statement. And if statementல ஒரு கண்டிஷன் இருக்கு. if the condition is true னா நம்ம வந்து அந்த பேஸ் கேஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா, அந்த ப்ராப்ளமோட பேஸ் கேஸ், அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த smallest problem solution which is known, அந்த பேஸ் கேஸ் தான் வந்து நம்ம இந்த if condition குள்ள எழுத போறோம். else partல வந்து நம்ம recursive case எழுத போறோம். So இதுதான் வந்து பேசிக் structure for a recursive function. Once இந்த லாஜிக் நீங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து இந்த ப்ரோக்ராம் கோட எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். யூ கேன் ரைட் த சேம் கோடு. இந்த லாஜிக் வந்து நம்ம ஜாவால எழுதலாம், பைத்தன்ல எழுதலாம், C++, அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் நீங்க எழுதலாம். பட் நம்ம பேசிக்கா அந்த கோட் எப்படி டெவலப் பண்றது, லாஜிக் எப்படி பில்ட் பண்றதுன்றத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சோ இந்த ரெண்டு base case, recursive case நம்ம கண்டுபிடிச்ச பிறகு we are going to put that in if else statement. And பாத்தீங்கன்னா இந்த function if it is going to return some value, ஏதாவது ஒரு value return பண்ண போது compute பண்ணிட்டு அப்படின்னா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்ம return statementல எழுதுவோம். இந்த base caseயும் சரி recursive caseயும் நம்ம return statementல எழுதுவோம். இல்ல இது வந்து எதுவும் compute பண்ண போறது இல்ல, for example இப்ப பாத்தீங்கன்னா printing the digits in a number, given number பாத்தீங்கன்னா அங்கங்க நம்ம print பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். So அந்த டைம்ல வந்து நம்ம சும்மா print statement மட்டும் யூஸ் பண்ணிட்டு we are not with that kind of program will not return any value. So return பண்ற பட்சத்துல இந்த base case recursive case நம்ம return statement உள்ள எழுதணும். So ஒரு examples வச்சு படிக்கலாம் நம்ம. So first பாத்தீங்கன்னா sum of n, இதுக்கான லாஜிக் எப்படி பில்ட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So நமக்கு தெரியும் sum of for example இப்ப 5 அப்படின்னு கொடுக்குறோம்னா it will calculate the sum of first 5 natural numbers. So natural numbers தான் அந்த 5ல இருந்து 1ல இருந்து அந்த given n number வரைக்கும் தான் வந்து natural numbers. So the first value will be 1, the last value will be 5 அப்படின்றது தான் நமக்கு தெரியும். So natural numbers it starts from 1. சரிங்களா? So sum of 5 எப்படி calculate ஆகும்னா 5 plus 4 plus 3 plus 2 plus 1 is equal to 15. So final answer நமக்கு வந்து 15 என்ற ஆன்சர் வரணும். And இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா we are going to break down simple steps வந்து நம்ம recursive case கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம break down பண்ண போறோம். So இந்த first step எடுத்துக்கலாம். sum of 5 is equal to 5 plus 4 plus 3 plus 2 plus 1. So இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த 5 plus இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் வர இந்த 4 plus 3 plus 2 plus 1 இருக்கலாம். இது this is nothing but sum of 4 இல்லையா? சோ நம்ம இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி நம்ம சிம்பிளா பிரேக் பண்ணிருக்கோம்னா 5 plus 1 ஸ்டெப் சிம்பிளா நம்ம வந்து sum of 4 அப்படின்னு நம்ம வந்து பிரேக் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த sum of 4 நம்ம எப்படி நம்ம இன்னும் பிரேக் பண்ணலாம்னா 4 plus 3 plus 2 plus 1 நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா sum of 3 அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 1 ஸ்டெப் சிம்பிளரா வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். அண்ட் sum of 3 எப்படி பிரேக் பண்ணலாம்னா 3 plus இந்த 2 plus 1 வந்து நம்ம sum of 2 அப்படின்னு நம்ம வந்து பிரேக் பண்ணலாம். And sum of 2 now இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் it will be 2 plus sum of 1 and sum of 1 will be 1. So இதுக்கு மேல நம்ம வந்து இத வந்து break பண்ண முடியாது. So this will be the base case. இதுக்கு மேல நம்ம break பண்ண முடியாது because 1 is the first natural number. இதுக்கு மேல நம்ம 0க்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. So this will be the base case. So when n is 1, the value is 1. So this is the base case. And இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து recursive case. இதுல இருந்து தான் நம்ம recursive case நம்ம வந்து அதோட recursive definition நம்ம கண்டுபிடிக்க போறோம். So all these are recursive case. And நம்ம வந்து அந்த recursive case படிக்கும்போதே பார்த்தோம் we should write the general case
டெஃபினிஷன் எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணணும் இப்போ. ஸோ எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் இங்கே பாருங்க. sum of 5 is equal to 5 plus sum of 4. Sum of 4 is equal to 4 plus sum of 3. Sum of 3 is equal to 3 plus sum of 2. Sum of n is equal to n plus sum of n minus 1. ஸோ அப்படிதான் வந்து இதோட ரிகர்சிவ் கேஸோட ஜென்ரல் ஃபார்மை நம்ம கொண்டு வரணும். சரிங்களா. ஸோ sum of n is equal to n plus sum of n minus 1. ஸோ நீங்க nல எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் நம்ம வந்து இதை நம்ம டெரைவ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஜென்ரலைஸ்டு கேஸ் டெஃபினிஷனை கொண்டு வந்த பிறகு இப்போ இந்த பேஸ் கேஸையும் ரிகர்சிவ் கேஸையும் நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ sum of n will be 1. Sum of n will be 1 when n is equal to 1. So n 1 இருக்கும்போது the value is 1. And recursive case எழுதலாம். Sum of n will be n plus sum of n minus 1. Otherwise தான் the else. n வந்து 1 இல்லாத பட்சத்துல அந்த otherwise தான் the else part. So that is nothing but for all n greater than 1. So n விட greater இருக்க சமயத்துல எல்லா வேல்யூஸுக்குமே நம்ம வந்து இது கால்குலேட் பண்ணோம். n 1 இருக்க பட்சத்துல நம்ம வந்து வேல்யூ வந்து 1 ரிட்டர்ன் பண்ணணும். இதை வந்து நம்ம இப்போ ரிகர்சிவ் ஸ்ட்ரக்சர்க்குள்ள போடலாம். அதாவது நம்ம கோட்குள்ள போடலாம். So this is the structure. இதை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. function name, if condition and else part. if part and else part இருக்கு. So இதுல வந்து நம்ம first name மாத்திடலாம். So function name இருக்கு. So function nameக்கு நம்மோட recursive function name மாத்தலாம். So it is sum of n மாத்தியாச்சு. Now coming to the next case. So நம்ம if condition குள்ள நம்ம என்ன பார்த்தோம், base case போடணும் பார்த்தோம், and else part குள்ள recursive case போடணும் இல்லையா. So recursive case and ரெண்டுமே பாத்தீங்கன்னா we are going to calculate value and return back. So ரெண்டுத்தையும் வந்து நம்ம return statementல எழுதணும். Now coming to the condition பாருங்க மாத்திருக்கேன். So when n is 1, the base case true இருக்கிறதுக்கு என்ன condition வேணும், நம்ம n வந்து 1 இருக்க பட்சத்துல the value is 1. So return 1. சரிங்களா. Then else partல நம்ம return recursive case எழுதிடலாம் n plus sum of n minus 1. அவ்வளவுதான். This is the recursive function for calculating sum of first n natural numbers. So இந்த கோடை வந்து நீங்க அப்படியே ஜாவாலயோ இல்ல பைத்தன்லயோ நீங்க மாத்திக்கலாம். So for example ஜாவானா நீங்க வந்து இங்க இது வந்து ரிட்டர்ன் int வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும். So int sum of n int n நீங்க கொடுப்பீங்க. அப்புறம் வந்து இங்க வந்து செமிகோலன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எண்ட் பண்ணுவீங்க. And பைத்தன் கோட் வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். def போட்டு நம்ம ஃபங்க்ஷன் நேம் சொல்லி கோலன்லாம் போட்டு நம்ம பைத்தன் கோடாவும் நம்ம இதை மாத்திக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்ஸ் இங்கேயும் இஃப் பார்ட் இங்கேயும் போடணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கண்டிஷனை நீங்க மாத்திக்கலாம். இஃப் n greater than 1னா தென் இதை வந்து இங்க போயிடும். எல்ஸ் n is return 1 என்ற இந்த பார்ட் ட்ரூ பார்ட் வந்து இங்க வரலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் நீங்க இந்த ரெண்டு கண்டிஷன் மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். ஐ வில் ஷோ யூ an example now. ஸோ அதே எக்ஸாம்பிள் நான் பைத்தன் கோட்ல எழுதியிருக்கேன். ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம். நம்ம வந்து அந்த நம்ம பார்த்த sum of n பைத்தன் கோட்ல எழுதிட்டேன். So if n is equal to 1 return 1, else return n plus sum of n minus 1 அப்படின்றது நம்ம பார்த்த கோட். இதே நான் கண்டிஷன் மாத்தி எழுதுனா n greater than 1 அப்படின்ற ரிகர்சிவ் கேஸ்க்கான கண்டிஷன் நான் இங்க போட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிகர்சிவ் கேஸ் மேலேயும் பேஸ் கேஸ் கீழேயும் நம்ம எழுதணும். So it's just the same thing. இது ரெண்டு கோட் பாத்தீங்கன்னா சேம் திங் தான். There is no difference in the execution of this thing. ஓகேங்களா, or output of these two codes. ஸோ இந்த கோடை நான் இப்போ வந்து பைத்தன் ஐடிஎல்இல உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பைத்தன் ஐடிஎல்இல நான் வந்து இன்டராக்டிவ் மோட்லேயே வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் நம்ம பார்த்தது வந்து 5 இல்லையா. ஸோ நான் 5னே வந்து இதை கால் பண்ணி காட்டுறேன். ஸோ சம் ஆஃப் 5 கால் பண்ணும்போது we get the answer as 15. ஸோ சம் ஆஃப் say some other number நான் இப்போ 8 கால் பண்ணுறேன் அப்படின்னா so the answer is 36. So this is how a recursive function works.